வணக்கம். உள்ளூராட்சி சபை தேர்தல் 2025 மே மாதம் 6ஆம் தேதி நடக்க போகுது. தேர்தல்கள் திணைக்களம் நேற்றைய தினம் இதை உத்தியோகபூர்வமாக அறிவிச்சிட்டது. அதே மாதிரி நேற்றைய நாளோட உள்ளூராட்சி சபை தேர்தலில் போட்டியிடுறதுக்கான வேட்புமனுக்களும் தாக்கல் செய்யப்பட்டு நிறைவு அடைஞ்சிருக்கு. கட்சிகளும் சுயேட்சை குழுக்களும் நாடு முழுவதும் இந்த உள்ளூராட்சி சபை தேர்தலில் போட்டியிடுறதுக்காக வேட்புமனுக்களை தாக்கல் செய்திருக்கணும். இனி பரப்புரை ஆரம்பமாகும். இந்நிலையில் நாடு முழுவதுமே இந்த வேட்புமனுக்களை தாக்கல் செய்கிறதுல பல்வேறு இடையூறுகள் இடைஞ்சல்கள் ஏற்பட்டதன் விளைவாக பல வேட்புமனுக்கள் நிராகரிக்கப்பட்டிருக்கு. இது தொடர்பில் தான் இந்த வீடியோவில் நான் கதைக்க போகிறேன். குறிப்பாக யாழ்ப்பாண மாவட்டத்தினுடைய நிலைமை என்ன என்பது பற்றி இந்த வீடியோவில் கதைக்க போகிறேன். இந்த உள்ளூராட்சி சபை தேர்தலில் யாழ்ப்பாண மாவட்டத்தில் 148 கட்சிகளும் 27 சுயேட்சை குழுக்களும் கட்டுப்பணத்தை செலுத்தி இருந்தன. கட்சி ஒன்றின் வேட்பாளர் தலா 1500 ரூபாவும் சுயேட்சை குழுவின் வேட்பாளர் தலா 5000 ரூபாவுமாக இந்த கட்டுப்பணத்தை செலுத்தி இருந்தனர். இவ்வாறு கட்டுப்பணம் செலுத்தின பிறகு கட்சிகள் தங்களுடைய வேட்புமனுக்களை தாக்கல் செய்வதற்கான நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்பட்டன. அதன்படி கட்சிகள் சார்பில் யாழ்ப்பாண மாவட்டத்தில் 136 கட்சிகளும் சுயேட்சை குழுக்கள் சார்பில் 23 சுயேட்சை குழுக்களும் வேட்புமனுக்களை தாக்கல் செய்து இருந்துச்சுன்னா இதுல 22 கட்சிகளுடைய வேட்புமனுக்கள் நிராகரிக்கப்பட்டன. அதே மாதிரி 13 சுயேட்சை குழுக்களுடைய வேட்புமனுக்களும் நிராகரிக்கப்பட்டன. எனவே இந்த உள்ளூராட்சி சபை தேர்தலை யாழ்ப்பாண மாவட்டத்தை பொறுத்த வரைக்கும் 114 கட்சிகளும் 13 சுயேட்சை குழுக்களும் எதிர்கொள்ள தயாராகி நிற்கின்றன. இனி வரும் நாட்களில் இந்த தேர்தலுக்கான பரப்புரைகள் இடம்பெறும். இப்படி யாழ்ப்பாண மாவட்டத்தை மையப்படுத்தி இந்த தேர்தலில் போட்டியிட காத்திருந்த பல கட்சிகள் பல சுயேட்சை குழுக்கள் வேட்புமனு தாக்கல்லையே நிராகரிக்கப்பட்டிருக்கு. இதில் அதிகம் யார் பாதிக்கப்பட்டிருக்கணும் என்று சொன்னால் நாடாளுமன்ற உறுப்பினர் அர்ச்சுனா ராமநாதன் அவர்களுடைய சுயேட்சை குழுதான். பெரிய எதிர்பார்ப்பு மற்றும் பெரிய அளவிலான விளம்பரப்படுத்தல்கள் ஊடக கவனிப்புகளுக்கு மத்தியில் அவர் வேட்புமனுக்களை தாக்கல் செய்திருந்தார். அதே மாதிரி தன்னுடைய கட்சியில போட்டியிடுறதுக்கான வேட்பாளர்களையும் எல்லா இடத்திலையும் போய் கூவி கூவி அழைச்சு சேர்த்தும் இருந்தார். இந்நிலையில் நாடாளுமன்ற உறுப்பினர் அர்ச்சுனா ராமநாதன் அவர்கள் வேட்புமனுக்களை தயார் செய்ததிலிருந்து அதை தாக்கல் செய்தது வரைக்குமான முழு விடயங்களுமே சமூக வலைதளங்களில் வீடியோக்களாக பகிரப்பட்டு கொண்டிருந்தது. பெரிய அளவிலான எதிர்பார்ப்பு கூட அவரிடம் இருந்தது. இதை வெல்லாட்டியும் நிச்சயமாக சாவகச்சேரி நகரசபையை நாடாளுமன்ற உறுப்பினர் அர்ச்சுனா ராமநாதன் அவர்களுடைய சுயேட்சை குழு வெல்லும் என்றெல்லாம் எதிர்கூறப்பட்டிருந்தது. ஆனால் வேட்புமனு தாக்கலுக்கு பிறகு அவர் வெளியில ஒரு ஊடகவியலாளர் சந்திப்பை நடத்தியிருந்தார். அதுல தன்னுடைய வேட்புமனுக்கள் நிராகரிக்கப்படும் என்று அவரே சொல்லியிருந்தார். அதாவது வேட்புமனுக்கள் பரிசீலனையில் இருக்கும் போதே அவர் தன்னுடைய நிலைப்பாட்டை அறிவிச்சிட்டார். அவருக்கு எப்படியோ தெரிய தன்னுடைய வேட்புமனுக்கள் நிராகரிக்கப்படும் என்று அவர் சொன்ன எதிர்வு கூறலின் அடிப்படையில் அவருடைய அனைத்து வேட்புமனுக்களுமே நிராகரிக்கப்பட்டிருக்கு. எனவே அவர் இந்த தேர்தலில் போட்டியிட முடியாது. இந்நிலையில சமூக வலைதளங்களில் நாடாளுமன்ற உறுப்பினர் அர்ச்சுனா ராமநாதன் அவர்கள் தொடர்பில் பல்வேறு விமர்சனங்கள் முன்வைக்கப்பட்டிருக்கு. குறிப்பாக இந்த உள்ளூராட்சி சபை தேர்தலில் போட்டியிடுறதுக்காக அவர் முதல்ல சொன்ன விஷயம் தன்னிடம் போதிய பணம் இல்லை என்று. கிட்டத்தட்ட யாழ்ப்பாணத்தில் மட்டுமே அவர் போட்டியிடுறதுக்கு 21 லட்சம் ரூபாய் பணம் தேவை என்று அவரே சமூக வலைதள கணக்கில் எங்கேயோ எழுதியிருந்ததாக பகிரப்பட்டிருந்தது. எனவே முதல் நாள் இந்த விடயத்தை அவர் பகிர்ந்திருந்தார். அதாவது தேர்தலில் போட்டியிட விருப்பம் ஆக்களும் இருக்கணும், ஆனால் பணம் இல்லை, எல்லாரும் பண உதவி செய்யுங்க என்று அவர் கேட்டிருந்தார். ஆனால் அடுத்த நாள் பணம் வந்துட்டு என்று சொல்லி அவர் தேர்தலில் போட்டியிடுறதுக்கான தயார்படுத்தல்களை செய்தார். வேட்புமனுக்களை தாக்கல் செய்தார். வேட்புமனுக்கள் தாக்கல் செய்யப்பட்ட பிறகு எல்லா வேட்புமனுக்களுமே நிராகரிக்கப்பட்டன. இப்படி வேட்புமனுக்கள் நிராகரிக்கப்பட்டால் அவரால் செலுத்தப்பட்ட தொகை தேர்தல்கள் திணைக்களத்தால் மீளளிக்கப்படும். இப்படி மீளளிக்கப்பட்டால் அந்த பணத்துக்கு என்ன நடக்கும் என்ற விவரங்கள், அந்த பணத்துக்கான பொறுப்பு குரல் எதையுமே அவர் இன்னும் வெளிப்படுத்தவில்லை. அப்படி அந்த தேர்தலில் போட்டியிடுறதுக்காக புலம்பெயர் தமிழர்களோ அல்லது வேறு நபர்களோ ஒரு பொது நிதியாக கொடுத்த பணத்தை அதை வேறு செலவுக்காக பயன்படுத்துவாராக இருந்தால் அதுவும் ஒரு ஊழல் தான். ஒரு பொறுப்புள்ள நாடாளுமன்ற உறுப்பினராக இருந்தால் அந்த தேர்தலில் போட்டியிடுறதுக்காக கொடுக்கப்பட்ட நிதி அவ்வளத்தையுமே சம்பந்தப்பட்ட ஆக்களிடம் மீளளிக்க வேணும். ஆனால் இங்கே அது நடக்குமா என்பதை பொறுத்திருந்து தான் பார்க்க வேணும். எனவே தான் இந்த விடயத்தை வைத்துக்கொண்டு நாடாளுமன்ற உறுப்பினர் தேர்தலில் உண்மையாகவே போட்டியிட வரை இல்லை, அவர் பணம் சம்பாதிக்கிறதுக்காகத்தான் இந்த தேர்தலை பயன்படுத்தி கொண்டார் என்று எல்லாருமே சொல்லினோம். அதற்கு தேர்தல் விண்ணப்பங்களை அவை நிரப்பினதில் விட்ட பிழையவே ஒரு ஆதாரமாக சுட்டி காட்டினோம். ஏனென்று சொன்னால் அந்த தேர்தல் விண்ணப்ப படிவத்தில் அநேகமான இடங்களில் ஒரே நபர் கையெழுத்து வச்சது போலவே இருக்கு. அதே மாதிரி கொடுக்கப்பட்ட முகவரிகள் எல்லாம் ஒரே முகவரியாக இருக்கு. மற்றது நாடாளுமன்ற உறுப்பினர் அர்ச்சுனா ராமநாதனின் உதவியாளராக இருக்கிற சட்டத்தரணி கௌசல்யா நரேந்திரன் அவர்கள் ஒரு விண்ணப்ப படிவத்தில் பெயர் எழுதிய போதும் அதில் கையெழுத்திடாமல் அந்த விஷயத்தை மறந்திருக்கிறார். தான் கையெழுத்திட வேண்டிய கோட்டுக்கு நேர மேலே சைன் பண்ணியிருக்கிறார்,
பக்கத்தில் தன் பேர் எழுதியிருக்கிறா, ஆனால் அதில் சைன் பண்ணாமல் விட்டான். இதெல்லாம் தெரிந்தே விடப்பட்ட தவறுகள் என்று நெட்டிசன்கள் கலாய்ச்சி கொண்டு இருக்கணும். அதே மாதிரி அந்த வேர்ட் மனுக்களில் இடப்பட்ட பெயர்கள் தொடர்பிலும், அதாவது டம்மி பெயர்கள் எல்லாம் போட்டு இந்த மனுக்கள் தாக்கல் செய்யப்பட்டிருக்கு என்றெல்லாம் அதில் சொல்லி கொண்டிருக்கணும். இதில் இருக்கிற உண்மை போய் தெரியாது. ஏனென்றா இதெல்லாம் யார் கண்டுபிடிக்கிறது? எல்லாம் எழுத்தில் இருக்கிறது தானே. விண்ணப்பிச்சா நிராகரிச்சா முடிஞ்சதோட அவ்வளவுதான் என்ற கணக்கில் இந்த விடயங்கள் போய்கொண்டிருக்கு. எனவே இணையதளங்களில் சமூக வலைதளங்களில் சொல்றதுபடி நாடாளுமன்ற உறுப்பினர் அர்ச்சுனா ராமநாதன் அவர்களுடைய சுயேட்சை குழு திட்டமிட்ட ரீதியிலேயே தன்னுடைய வேட்பு மனுக்களை நிராகரிக்க செய்திருக்குமோ என்ற சந்தேகம் எல்லாருக்குமே இருக்கு. இதற்கு அவரே தன்னுடைய வாயாலேயே உளறி கொட்டியிருந்தார். யாழ் மாநகர சபை வேட்புமனு நிராகரிக்கப்பட்டால் தன்னுடைய ஆதரவாளர்கள் நாடாளுமன்ற உறுப்பினர் கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் அவர்களுடைய தமிழ் தேசிய மக்கள் முன்னணிக்கு ஆதரவு வழங்குவோம் என்று சொல்லியிருந்தார். இத்தனைக்கும் அவர் அப்பதான் தன்னுடைய வேட்புமனுவை தாக்கல் செய்துட்டு வெளியில வாரார். தேர்தல்கள் திணைக்களம் அதுவரைக்கும் உத்தியோகபூர்வமாக எந்தெந்த கட்சிகளுடைய வேட்புமனுக்கள் நிராகரிக்கப்பட்டிருக்கு என்று கூட சொல்லல. எனவே தானே முன்வந்து இப்படி என்னுடைய வேட்புமனு நிராகரிக்கப்படும் என்று சொன்னது பலத்த சந்தேகத்தை ஏற்படுத்தியிருக்கு. அடுத்து இதுல நாடாளுமன்ற உறுப்பினர் அர்ச்சுனா ராமநாதன் அவர்களுடைய தமிழ் தேசிய மக்கள் முன்னணிக்கான ஆதரவு. இந்த வேட்புமனு தாக்கல் நேற்று செய்யப்பட்டது. நேற்று காலையில நாடாளுமன்ற உறுப்பினர் அர்ச்சுனா ராமநாதன் அவர்களுடைய சமூக வலைதளத்தில், அதாவது அவருடைய உத்தியோகபூர்வ சமூக வலைதளத்தில் தமிழ் தேசிய மக்கள் முன்னணியினுடைய பொதுச் செயலாளர் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் செல்வராசா கஜேந்திரன் அவர்கள் பற்றி ஒரு அவதூறு வீடியோ பகிரப்பட்டிருந்தது. ஆனால் அந்த வீடியோ 9 மணி வரைக்கும் இருந்தது. அதுக்கு பிறகு காணையில் வேட்புமனு தாக்கல் செய்த உடனேயே அவர் மக்கள் முன்னணிக்கு ஆதரவு வழங்குறதாக சொல்லியிருந்தார். இதே நேரத்தில் இதுக்கு முன்னரும் பல தடவை தமிழ் தேசிய மக்கள் முன்னணியின் அரசியலை, அவர்களுடைய செயற்பாடுகளை நாடாளுமன்ற உறுப்பினர் அர்ச்சுனா ராமநாதன் மோசமாக விமர்சிச்சிருக்கிறார். டிசிசி மீட்டிங்காக இருக்கலாம், பார்லிமெண்ட்டாக இருக்கலாம், வெளியில் ஊடகங்களை சந்திக்கும் போதாக இருக்கலாம், எல்லா நேரத்திலையுமே இவர்கள் தையிட்டு விகாரையை பிடிச்சு கொண்டு தங்களுடைய அரசியலுக்காக போராட்டம் செய்கிறார்கள் என்றெல்லாம் ஆள் விமர்சிச்சிருந்தவர். இந்நிலையில் இப்போது மனம் மாறி, அதாவது நேற்று மதியத்தோட மனம் மாறி மக்கள் முன்னணியை ஆதரிக்க சொல்லி சொல்றார். இது எத்தனை மணித்தியாலத்துக்கு எத்தனை நாட்களுக்கு இந்த ஆதரவு நீடிக்கும் என்று யாருக்குமே தெரியாது. அவருடைய மூட பொறுத்து அந்த ஆதரவு நிலை மாறலாம். எனவே இந்த ஆதரவு நிலைப்பாட்டை தமிழ் தேசிய மக்கள் முன்னணியும் அதன் தலைவர்களும் கொஞ்சம் நிதானமாக பரிசீலிக்க வேண்டும். தமிழ் தேசிய மக்கள் முன்னணியை பொறுத்த வரைக்கும் இப்போதான் கொஞ்சம் ஆதரவில் அங்கே இங்கே உருவாகி வருது. நாடாளுமன்ற உறுப்பினர் அர்ச்சுனா ராமநாதன் பற்றி நான் சொல்ல வேண்டிய தேவையில்லை. அவர் நாடாளுமன்றத்துக்கு உள்ளேயும் வெளியேயும் சமூக வலைதளத்தில் போட்ட பதிவுகளையும் எப்படியெல்லாம் பேசியிருக்கிறார், எப்படியெல்லாம் நடந்து கொண்டிருக்கிறார் என்று எல்லாருக்குமே தெரியும். எனவே முன்னணிக்கு அங்கே இங்கே கொஞ்சம் கொஞ்சமாக உருவாகி வர ஆதரவேலையை இந்த நாடாளுமன்ற உறுப்பினரின் ஆதரவேலை எல்லாத்தையும் புஷ்பானமாக்கிவிடக் கூடும். எனவே இந்த ஆதரவு தொடர்பான புதிய அறிவித்தலை தமிழ் தேசிய மக்கள் முன்னணி கொஞ்சம் நிதானமாக கவனமாக கையாள வேணும். தேர்தல் வேற இருக்கு, கடும் போட்டி வேற வரப்போது, கொஞ்சம் கவனமாக நடந்து கொள்ளுங்கள். அடுத்து இந்த உள்ளூராட்சி சபை தேர்தல் வேட்புமனு தாக்கலின் போது அதிக நிராகரிப்புகளை எதிர்கொண்ட தரப்பாக ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணி காணப்படுது. ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணி என்ற யாருன்னு உங்களுக்கு தெரியும். கடந்த ஜனாதிபதி தேர்தலின் போதும் பொது தேர்தலின் போதும் சங்கு சின்னத்தில் போட்டியிட்ட கூட்டணியினர் 2 தேர்தல்கள்லையுமே பலத்த அடியை வாங்கியிருந்தவர். அதே மாதிரி இந்த உள்ளூராட்சி சபை தேர்தலையும் போட்டியிடறதுக்கு முன்பே நிராகரிக்கப்பட்டிருக்கிறோம். கிட்டத்தட்ட யாழ்ப்பாண மாவட்டத்தில் மட்டும் 9 இடங்களில் அவர்களுடைய வேட்புமனுக்கள் நிராகரிக்கப்பட்டிருக்கு. அந்த கூட்டணிக்குள்ளேயே முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் சித்தார்த்தன் அவர்கள் நிரப்பின வேட்புமனுக்கள் எல்லாமே ஏற்றுக்கொள்ளப்பட்டிருக்கு. இங்கால முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் சுரேஷ் பிரேமச்சந்திரன் அவர்களுடைய தலைமையிலான அணியினர் நிரப்பின வேட்புமனுக்கள் நிராகரிக்கப்பட்டிருக்கு. எனவே இந்த கூட்டணிக்குள்ளும் விண்ணப்ப படிவங்களில் நிரப்புறதுலேயும் குழப்பங்கள் இருந்திருக்கு. யாராவது ஒரு ஆள் பொறுப்படுத்து எல்லா விண்ணப்பங்களையும் நிரப்பி இருக்கலாம். இப்படி 2-3 அணியாக பிரிஞ்சு ஒரு கூட்டணியாக்கள் வேட்புமனுக்களை நிரப்பினதும் இந்த நிராகரிப்புக்கு ஒரு காரணமாக இருக்கு. உதாரணமாக எல்லா விண்ணப்பங்களும் நிரப்பின பிறகு முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் சித்தார்த்தன் ஒருக்கா சரிபார்த்திருந்தால் எல்லாமே சரியாக முடிஞ்சிருக்கும். அந்த கூட்டணியில் இருக்கிற பல பேர் பல தேர்தல்களை எதிர்கொண்ட அனுபவசாலிகளை இதில் கோட்டை விட்டிருக்கணும். அவர்களுடைய வேட்புமனுக்கள் நிராகரிக்கப்பட்டதுக்கு சொல்லப்பட்டிருக்கிற காரணம் இளைஞர்களுடைய பிறப்பு சான்றிதழ் தொடர்பான உறுதிப்படுத்தல். இந்த முறை தேர்தலில் இளைஞர்களை கட்டாயமாக சேர்த்துக்கொள்ள வேணும் என்ற ஒரு விதிமுறை இருக்குது. எனவே எல்லா கட்சிகளுமே இளைஞர்களை தங்களுடைய வேட்புமனுக்களில் உள்ளீர்த்து கொள்ள பெரும்பாடுபட்டன ஆக்களை தேடி பிடிக்கிறதுக்கு. ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணியும் அப்படித்தான் இளைஞர்களை உள்ளீர்த்திருந்தது. அப்படி இளைஞர்களை உள்ளீர்த்து வேட்புமனுக்களை தாக்கல் செய்யும்போது அவர்கள் தொடர்பான பிறப்பு சான்றிதழை உதவி பதிவாளர் உறுதிப்படுத்தி இருக்க வேண்டும் என்ற விடயம் அறிவுறுத்தப்பட்டிருந்தது.
ஆனால் ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணியோ உதவி பதிவாளரின் உறுதிப்படுத்தல் இல்லாமலே இளைஞர்களுடைய வயதை கணிப்பிடக்கூடிய பிறப்பு சான்றிதழ்களை தேர்தல்கள் திணைக்களத்துக்கு சமர்ப்பிச்சிருக்கு. எனவே அதை காரணம் காட்டி அவர்களுடைய வேட்புமனுக்கள் நிராகரிக்கப்பட்டிருக்கு என்று சொல்லப்பட்டிருக்கு. இதுல தேர்தல்கள் திணைக்களத்தின் பக்கமும் சில குறைபாடுகள் இருக்கிறது போல தெரியுது. குறிப்பாக இந்த இளைஞர்களுடைய வயதை கணிப்பிடுறதுக்காக சரியான தரவுகளை தேர்தல்கள் திணைக்களம் கோர்றது பிழை இல்லை, அது சரியானது. இந்த விடயத்தை பயன்படுத்தி கொண்டு பல கட்சிகள் பல தில்லுமுள்களை செய்ய வாய்ப்பு இருக்கு. எனவே அந்த முறைமையில எந்த பிழையுமே இல்லை. ஆனால் இந்த விடயத்தை உறுதிப்படுத்துறதுக்கு இலகுவான வழிமுறைகளை பின்பற்றலாம். நேர விரயத்தை தடுக்கலாம், இந்த மாதிரியான நிராகரிப்புகளை தடுக்கலாம். இலங்கையில உள்ள பிரதேசங்களில் டிஜிட்டல் தளங்களை பயன்படுத்தி பிறப்பு இறப்பு சான்றிதழ்களை பெறுறது மிக இலகுவானதாக இருக்கு. ஜனாதிபதியும் இந்த விடயத்தை அண்மை காலமாக வலியுறுத்தி வர்றார். ஏனென்றால் அவர் தான் டிஜிட்டல் துறை அமைச்சர். அதாவது அரச திணைக்களங்கள் டிஜிட்டல் தளங்களில் அதிக அளவு சேவைகளை வழங்குறதுக்கான வாய்ப்புகளை உருவாக்க வேணும் என்று சொல்லப்படுது. ஆளடையாளங்களை உறுதிப்படுத்துகிற தேர்தல்கள் திணைக்களம், கடவுச்சீட்டு திணைக்களம், ஆளடையாள அட்டை திணைக்களம், மற்றது இந்த பிறப்பிறப்பு சான்றிதழ்களை வழங்குகிற அரசு திணைக்களங்கள் இணைய வழியில் ஒரு இணைப்பை கொண்டு வரது நல்ல. இந்த திணைக்களங்களுக்கு இடையில் ஒரு இணைய இணைப்பு இருக்கும் என்று சொன்னால் இப்படி ஆளடையாளத்தை உறுதிப்படுத்துகிற சந்தர்ப்பங்கள் வரும்போது அவையே அதை செய்து கொள்ளலாம். உதாரணத்துக்கு தேர்தல் திணைக்களத்துக்கு ஒருத்தர் தன்னுடைய பிறப்பு சான்றிதழினுடைய நிழல் பிரதியை வழங்கினால் அதில் இருக்கிற நம்பரை வச்சு தங்களுக்கு வழங்கப்படுற இணைய இணைப்பின் ஊடாக போய் அது உண்மையானதா, அவருடைய வயது சரியானதா, அவருடைய அப்பா அம்மாவினுடைய பெயர் சரியானதா என்பது எல்லாத்தையுமே அவர்களை உறுதிப்படுத்தி கொள்ளக்கூடிய ஒரு இணைய இணைப்பு கட்டாயம் உருவாக்கப்பட வேண்டும். இந்த மாதிரி ஆளடையாளங்களை உறுதிப்படுத்தக்கூடிய திணைக்களங்களுக்கு இடையில தரவுகளை உறுதிப்படுத்தக்கூடிய ஒரு இணைப்பு பெறும் என்று சொன்னால் சேவைகளை வழங்குறது இலகுவாக இருக்கும். இப்படி சேவைகளை இலகுபடுத்துறதனூடாக நேர விரயம் தடுக்கப்படும், தேவையில்லாத வேலைப்பளு குறையும். அதே நேரத்தில் இந்த மாதிரியான ஜனநாயக உரிமையும் கடமையும் நிறைவேற்றக்கூடிய சந்தர்ப்பங்களின் போது குறிப்பிட்ட தரப்பினர் பாதிக்கப்படாதவாறு சேவைகளை வழங்க முடியும். இந்த உள்ளூராட்சி சபை தேர்தல் வேட்புமனு தாக்கலின் போது அடுத்து அதிகம் யார் பாதிக்கப்பட்டிருக்கிறோம் என்று சொன்னால் தமிழ் மக்கள் கூட்டணியினர். கடந்த பல தேர்தல்களையும் மான் சின்னத்தில் அவை எதிர்கொண்டிருந்துச்சுன்னா இந்த உள்ளூராட்சி சபை தேர்தலையும் மான் சின்னத்தில் தான் எதிர்கொள்றதுக்கு வேட்புமனு தாக்கலை செய்திருந்தவர். அவர்கள் யாழ்ப்பாண மாநகர சபையை கைப்பற்றுவினம் என்ற எதிர்பார்ப்பு பலருக்கும் இருந்தது. ஏனென்று சொன்னால் அந்த கட்சியினுடைய வேட்பாளர் சட்டத்தரணி மணிவண்ணன் மற்றும் திரு பார்த்திபன் அவர்களுக்கு யாழ் மாநகர சபைக்கு இல்லை நல்ல ஒரு பேர் இருக்கு. கடந்த காலங்களில் யாழ் மாநகர சபையில் பல்வேறு அபிவிருத்தி திட்டங்களை முன்னெடுத்ததாக இருக்கலாம். அதே மாதிரி யாழ் மாநகர சபைக்குள்ள மரபுரிமை சார்ந்த வேலைகளையும் அவை முன்னெடுத்திருந்தவை. அவைக்கு மக்கள் மத்தியில் நல்ல ஒரு செல்வாக்கு இருந்தது. எனவே பலரும் இந்த தேர்தலில் யாழ் மாநகர சபையில் மான் சின்னம் அதிக செல்வாக்கு செலுத்தும், அதிக வாக்குகளை பெறும், கிட்டத்தட்ட அவைதான் ஆட்சி அமைப்பினம் என்ற எதிர்பார்ப்பெல்லாம் இருந்தது. இந்த வேட்புமனு தாக்கலின் போது யாழ் மாநகர சபையில் மான் சின்னத்தினுடைய வேட்புமனு தாக்கல் நிராகரிக்கப்பட்டிருக்கு. அவர்களின் கட்சி நிராகரிக்கப்பட்டதுக்கு சொல்லப்பட்டிருக்கிற காரணம் சுவாரஸ்யமானது. அவர்கள் யாழ் மாநகர சபைக்கு 48 வேட்பாளர்களை போட்டிருக்கணும். அதில் 25% வேட்பாளர்கள் பெண்களாக இருக்க வேண்டும் என்பது தேர்தல்கள் திணைக்களத்தின் நியதி. எனவே அவர்களும் 15 பெண் வேட்பாளர்களை தங்களுடைய கட்சியில உள்ளிருத்து இந்த தேர்தலில் போட்டியிடுறதுக்காக பெயர் விவரங்களை தேர்தல்கள் திணைக்களத்துக்கு கொடுத்திருக்கணும். அதுல ஒரு பெண் வேட்பாளரினுடைய பெயருக்கு நேர உறுதியுரை பத்திரத்தில் சம்பந்தப்பட்ட உறுதியுரை அதிகாரி சீல் அடிச்சிருக்கிறார், கையெழுத்து வைக்கல. எனவே இதை ஒரு காரணமாக தேர்தல்கள் திணைக்களம் எடுத்துக்காட்டி அந்த 48 பேரினுடைய மனுக்களையும் நிராகரிப்பு செய்திருக்கு. இது உண்மையிலேயே அந்த 48 பேருடைய அரசியல் வாழ்வையும் கேள்விக்குறி ஆக்குற ஒரு விஷயம். ஒரு பெண்ணின் உறுதியுரையில இருந்த குறைபாட்டை காரணம் காட்டி அந்த கட்சியில போட்டியிட தயாராக இருந்த ஏனைய 14 பெண்களுடைய அரசியல் எதிர்காலத்தையும் தேர்தல்கள் திணைக்களம் நிராகரிச்சிருக்கு. அதே மாதிரி அந்த கட்சியில யாழ் மாநகர சபையில போட்டியிடுறதுக்கு காத்திருந்த மொத்த 47 பேருடைய அரசியல் எதிர்காலத்தையும் தேர்தல்கள் திணைக்களம் கேள்விக்குறியாக்கியிருக்கு. ஒரு ஆள் விட்ட தவறுக்காக ஏன் 47 பேரும் தண்டிக்கப்பட வேணும் என்பதுதான் அந்த கட்சியினருடைய கேள்வியாக இருக்கு. அதுல அறமும் இருக்கு, உண்மையும் இருக்கு. ஏனென்று சொன்னால் தேர்தல்களில் போட்டியிடுறது சாதாரண விஷயம் இல்லை. அதுலேயும் குறிப்பாக பெண்கள் பெருமளவில் இந்த தேர்தலில் போட்டியிடுறது மிக சாதாரண விடயம் என்று எடுத்துக்கொள்ள இயலாது. இவ்வளவு அவதூறுகள், இவ்வளவு பிரச்சனைகள் எல்லாத்தையும் தாண்டித்தான் பெண்கள் தேர்தலில் நிற்கிறதுக்கு முன்வரியணும். எனவே அவர்களை இப்படி வாசல்படியிலேயே வச்சு திருப்பி அனுப்புறது என்பது ஏற்றுக்கொள்ள முடியாது. அதே மாதிரி ஒரு ஆள் விடுற பிள்ளைக்காக எல்லாரையும் தண்டிக்கிறதும் பொருத்தமானது இல்லை. எல்லாருக்குமே
அரசியல் ஒரு வேணவா இருக்கும், ஆசை இருக்கும். எனவே இந்த விடயத்தை கவனத்தில் கொண்டு தேர்தல்கள் திணைக்களம் எதிர்காலத்திலேயாவது சட்ட திருத்தங்களை செய்ய வேணும். சட்டத்தில் இருக்கிற விடயங்களை சரியாக நடைமுறைப்படுத்தினாலே இந்த மாதிரியான பிரச்சனைகள் தீர்வு கிடைக்கும் என்று நான் நினைக்கிறேன். எனவே இந்த மாதிரியான விஷயங்களை உரிய முறைப்படி சட்ட ரீதியாக தேர்தல்கள் திணைக்களம் கையாள்றதான் இந்த நாட்டின் ஜனநாயக மலர்ச்சிக்கு பெரிய உதவியாக இருக்கும். இந்த நிராகரிப்புகள் தொடர்பில் எனக்கு தனிப்பட்ட ரீதியில் சில சந்தேகங்கள் இருக்கு. உதாரணத்துக்கு யாழ்ப்பாணத்தின் இதயம் நல்லூர் பிரதேச சபையை இந்த முறை தமிழ் தேசிய மக்கள் முன்னணி கைப்பற்றும் என்ற எதிர்பார்ப்பு எல்லார் மத்தியிலும் இருந்தது. ஏனென்று சொன்னால் தமிழ் தேசிய மக்கள் முன்னணிக்கும் அங்கு ஒரு செல்வாக்கு இருக்கு. அதே மாதிரி தமிழ் தேசிய மக்கள் முன்னணியோடு இப்ப கூட்டணி அமைச்சிருக்கிற தமிழ் தேசிய பசுமை இயக்கத்துக்கும் குறிப்பிட்ட அளவு செல்வாக்கு, வாக்கு வங்கி எல்லாம் இருக்கு. எனவே இந்த தேர்தலில் தமிழ் தேசிய மக்கள் முன்னணி அங்க ஆட்சி அமைக்கும் என்ற நம்பிக்கை இருந்தது. நல்லூர்ல தமிழ் தேசிய மக்கள் முன்னணியுடைய வேட்புமனு நிராகரிக்கப்பட்டிருக்கு. இங்கால பார்த்தால் யாழ் மாநகர சபையை சட்டத்தரணி மணிவண்ணன் மற்றும் திரு பார்த்திபன் தலைமையிலான அணியினர் 2 வருடங்கள் ஆட்சி செய்திருக்கணும். அதே மாதிரி இந்த தேர்தலையும் அவைதான் ஆட்சியை பிடிப்பினம் என்ற எதிர்பார்ப்பு இருந்தது. யாழ் மாநகர சபையில அவையுடைய வேட்புமனுவும் நிராகரிக்கப்பட்டிருக்கு. அதே மாதிரி பல இடங்கள்ல சங்குக்கு ஒரு செல்வாக்கு இருந்தது என்று சொல்லப்பட்டது. அதுவும் கூட பல இடங்கள்ல நிராகரிக்கப்பட்டிருக்கு. இதுக்கு பின்னால் அரசியல் இருக்குன்னு நான் சொல்ல வரையில குறிப்பிட்ட சில பகுதிகளில் இந்த தேர்தல்கள் திணைக்கள அதிகாரிகள் கொஞ்சம் ஆழமாக விண்ணப்பங்களை பார்த்திருப்பினும் போல. இப்போ விண்ணப்பங்களை ஏற்கோணம் என்ற மனநிலையை விடுத்து அதில் என்ன பிழை இருக்குன்னு கண்டுபிடிக்கிறதுக்காக பரிசோதிக்க ஒரு முறை இருக்குது தானே. உதாரணத்துக்கு நாங்கள் ஏதாவது பேங்குக்கு லோன் எடுக்கிறதுக்கு ஒரு விண்ணப்பத்தை போட்டால் அந்த பேங்க்காரனுக்கு எங்களுக்கு லோன் தரணும் என்ற விருப்பம் இருக்காது. ஆனால் விண்ணப்பத்தை வாங்கிடுவினோம். அப்போ என்ன செய்யணும் என்று சொன்னால் லோன் தரமாட்டோம் என்று சொல்ல மாட்டோம். நாங்கள் கொடுக்குற விண்ணப்பத்தில் ஏதாவது பிழை இருக்கான்றதை கண்டுபிடிப்பினோம். கண்டுபிடிச்சு அதை சொல்லி அந்த லோனை ரிஜெக்ட் பண்ணுவினோம், நிராகரிப்பினோம். அந்த மாதிரி எதுவும் இதில் இருக்குமோன்ற சந்தேகம் எனக்கு இருக்கு, வேறு ஒருத்தருக்கும் இல்லை. அடுத்த விஷயம், தமிழ் கட்சிகளுடைய அசண்டையினம் கூட இந்த நிராகரிப்புகளுக்கு ஒரு காரணம். இங்கே நிராகரிக்கப்பட்ட அநேக கட்சிகளுடைய வேட்புமனுக்களை பார்த்தால் எல்லாமே பழைய கட்சிகளுடைய வேட்புமனுக்கள் தான். பல முறை தேர்தல்களை எதிர்கொண்ட நபர்கள் தான், வெற்றியீட்டிய நபர்கள் தான். ஆனால் அவர்களுடைய வேட்புமனுக்கள் நிராகரிக்கப்பட்டிருக்கு. ஏனென்று தான் விளங்கையில் அதுக்கு காரணமே அசண்டை இனம் தான். உதாரணத்துக்கு நான் ஏற்கனவே சொன்னேன், இந்த ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணியினுடைய வேட்புமனுக்களை ஒரு ஆள் சரியாக பார்த்துருந்தால் பிரச்சனையே வந்திருக்காது. அதே மாதிரி மான் சின்னத்தினுடைய வேட்புமனுவையும் சரியாக பார்த்துருந்தால் பிரச்சனை வந்திருக்காது. அதே மாதிரி மக்கள் முன்னணி கூட இதில் ஒரு தவறு விட்டிருக்கு. நல்லூர் பிரதேச சபை தேர்தலில் போட்டியிடுற குறித்த பெண் வேட்பாளர் கையெழுத்து வச்சிருக்கிறார். அவருடைய பெயர் எழுதப்படாமல் தான் அவருடைய தேர்தல் விண்ணப்பம் நிராகரிக்கப்பட்டமைக்கு காரணமாக சொல்லப்பட்டிருக்கு. இதையெல்லாம் தாண்டி இன்னொரு காரணமும் இருக்கிறதாக நான் அவதானித்தேன். இந்த உள்ளூராட்சி சபை தேர்தல் நடக்க போகுதென்று கட்டுப்பணம் செலுத்துறதுக்கான காலம் அறிவிக்கப்பட்ட உடனேயே நாடாளுமன்றத்தில் கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் அவர்கள் ஒரு விடயத்தை சொல்லியிருந்தார், இந்த கால அவகாசம் போதாது. பாராளுமன்றத்தில் கட்சிகளுடைய தலைவர்கள் வரவு செலவு திட்டம் தொடர்பான உரையாற்றல்களை செய்ய வேண்டி இருக்கு. எனவே இந்த காலப்பகுதியில் கட்டுப்பணம் செலுத்துறது, ஆட்களை கண்டுபிடிக்கிறதுக்கான திகதி அறிவிக்கப்பட்டால் பலமாக இருக்கிற கட்சிகளுக்கு இது பிரச்சனை இல்லை. உதாரணமாக தேசிய மக்கள் சக்திக்கு. ஆனால் தன்னை போல ஒரு சில நாடாளுமன்ற உறுப்பினர்களை வச்சிருக்கிற கட்சிகளுக்கு இது ஒரு பிரச்சனையான விஷயம். குறித்த கால அவகாசம் போதாது என்று அவர் அங்கே சொல்லியிருந்தார். அதே மாதிரி ஏனைய கட்சிகளும் இந்த விடயத்தை வலியுறுத்தி அடுத்த நாளே தேர்தல்கள் திணைக்களத்தை போய் சந்திச்சவன். அங்கே என்ன கதைப்பட்டதுன்னு பிறகு தெரிய வரையில்லை. ஆனால் அரசாங்கம் நினைச்சபடியும் தேர்தல்கள் திணைக்களம் நினைச்சபடியும் தான் தேர்தல்கள் ஒழுங்குபடுத்தப்பட்டிருக்கு. எனவே இந்த தேர்தலில் தமிழ் கட்சிகளுக்கு பலத்த சவால்கள் இருந்தது. கட்சியில் போட்டியிடுறதுக்கான வேட்பாளர்களை பிடிக்கிறது, அவர்களை உறுதிப்படுத்துறது, வேட்புமனுக்களை தயார் செய்கிறது என்று சொல்லி பல சவால்கள் இருந்தது. கடைசி நேரத்தில் தான் பல வேலைகள் செய்யப்பட வேண்டி இருந்தது. இரவு பகலாக வேட்பாளர்கள்ட்ட கையெழுத்து வாங்க வேண்டிய சூழல் எல்லாம் உருவாகி இருந்தது. எனவே இந்த பதற்றமான சூழலில் தான் தமிழ் கட்சிகள் பல உரிய வேட்பாளர்களுடைய தரவுகளை உறுதிப்படுத்துறது, நிரப்பின விண்ணப்ப படிவங்களை உறுதிப்படுத்துறது, அதை மீள் பார்க்கறது என்று சொல்லி பல இடங்களில் கோட்டை விட்டிருக்கணும். இந்த பரபரப்புக்கு மத்தியில் அங்கால தேசிய மக்கள் சக்தியோ சரியான முறையில் எல்லா இடங்களையும் விண்ணப்பத்தை செய்திருக்கு. அவர்கள்ட்ட ஒரு பிழையும் கண்டுபிடிக்கப்படையலை. ஏனென்றால் அவை ஒரு அரச கட்சி, பல கிளைகள், பல நபர்கள் அவர்களுக்காக வேலை செய்ய இங்கே இருக்கணும். அவர்கள் பூரணமாக சரியாக தங்களுடைய விண்ணப்பங்களை செய்கிறதுக்கு கால அவகாசம் இருந்தது. பாராளுமன்றத்தில் அவர்களுடைய நாடாளுமன்ற உறுப்பினர்கள் பேசிக்கொண்டிருக்க இங்கே கட்சியினுடைய ஏனையாக்கள் இந்த வேலைகள் எல்லாத்தையும் கவனித்து கொண்டுச்சிடும். எனவே எந்த பிரச்சனையும் இல்லாமல் அவை போய்
விண்ணப்பங்களை செய்திச்சினம் மற்ற கட்சிகளுக்கு இந்த கால அவகாசம் குறிப்பிட்ட நேரத்தில் வழங்கினது என்பது பெரிய பிரச்சனையாக இருக்கு. அந்த பிரச்சனை தான் இந்த நிராகரிப்புகளுக்கான பிரதான காரணமாகவும் இருந்திருக்கு. எனவே எப்படி ஜனாதிபதி தேர்தல் முடிஞ்ச உடனேயே பாராளுமன்ற தேர்தல் அறிவிச்சு தமிழ் கட்சிகளை திக்குமுக்காட செய்தனரோ அதே மாதிரி இந்த உள்ளூராட்சி சபை தேர்தலுக்கும் கால அவகாசத்தை குறைச்சி கொடுத்து திக்குமுக்காட செய்து இந்த நிராகரிப்பு பிரச்சனையை எதிர்கொள்ள செய்திருக்கணும் என்று சொல்ல தோணுது. பார்க்கலாம் இனி வரும் காலங்களில் என்ன நடக்குதுன்னு. நன்றி.